ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா கொள்ளு சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு 200 கிராம் கொள்ளு எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி தக்காளி பழம், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் கைஸ். இது வேக வச்சுட்டேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். 1 ஸ்பூனு தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு. இப்போ இந்த தனியா, ஜீரகம், இந்த வரமிளகாயெல்லாம் வறுத்து வச்சுக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு தனியாவை போடுறேன். அதை வறுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும். அதுக்கப்புறம் ஜீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் மிளகாய், வரமிளகாய். இதெல்லாம் வறுத்தாச்சு கேஸ், எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துங்க கைஸ். இதை போட்டுக்கணும். இது பச்சை கருவேப்பிலை தலை பச்சையாக போட்டுக்கணும் கைஸ். அப்போ தான் நல்லா வாசமாக நல்லா சுவையாக இருக்கும். இதை போட்டுக்கிறேன். தனியா கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிக்கணும். இதை அரைச்சிட்றேன் கைஸ். கைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் கைஸ். அதுக்கப்புறம் கொள்ளை எடுத்து இதில் கொட்டி அரைக்கணும் கைஸ். கைஸ் கொள்ளை எடுத்து இதில் போட்டாச்சு. இந்த பச்சை வெங்காயம், பச்சை பூண்டு அப்படியே இதில் போட்டுக்கணும். இதில் போட்டு அப்படியே அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்டான கொள்ளு சட்னி ரெடியாக போகுது. இப்போது கேஸ் இப்போ கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு கேஸ். இந்த பச்சை வெங்காயம், பச்சை பூண்டு, பச்சை கருவேப்பிலை போட்டுங்க கேஸ். அப்படியே ஆட்டி எடுத்திங்கன்னா அப்படியே சூப்பரான ஒரு வாசம் வருங்க கேஸ். சுட சுட சாப்பாடு போட்டு இந்த ஈரத்துக்கு, மழை ஈரத்துக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் கேஸ். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஸ். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கேஸ். கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், பாய்.